அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி அது எளிதாக நிறைவேற தினமும் ஒரே ஒரு முறை ஸ்ரீ ராமநாமத்தை இப்படி எழுதினால் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ராமநாமம் எழுதும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக், உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. கரண்டா நீங்க எத்தனை தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் ஸ்ரீராமருடைய திருநாமத்தை எப்படி எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே எந்த ஒரு இறைவனுடைய திருப்பெயரை, அதாவது திருநாமத்தை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நேரத்தில் எப்ப வேணாலும் இறைவனுடைய திருப்பெயரை நாம் சொல்லலாம் அல்லது எழுதலாம். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீராமருடைய திருநாமம். உங்க நிறைய பேருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதும் வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து எழுதுங்க. தினமும் ஒரே ஒரு முறை நாம் எழுதினாலே போதும், கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திருநாமத்தை எழுதலாம். ராமநாமத்திற்கு முன்பாக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை சேர்த்து நம்ம எழுத போறோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில எண்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பவர்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இந்த நம்பர்ஸ் சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த எண்களுக்குண்டான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. அடுத்ததாக ராமநாமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ராமநாமம் ஒரு வேதத்திற்கு இணையானது. ஸ்ரீ ராமரை காட்டிலும் ராமநாமத்திற்கு தாங்க அதிகமான ஆற்றல்கள் உண்டு. இத நான் சொல்லலங்க, ராமாயணத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஆஞ்சநேய பெருமானுடைய தலைமையில ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாறைகளால பாலம் கட்டும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையை கண்காணிப்பதற்காக ஸ்ரீராமர் அந்த இடத்துக்கு வராரு. ஆஞ்சநேயருடைய தலைமையில் இருக்கக்கூடிய வானர படைகள் ஒவ்வொரு பாறையின் மீதும் ஸ்ரீராமான்னு எழுதி அந்த பாறையை கடல்ல தூக்கி போடுறாங்க. அந்த கற்கள் அனைத்தும் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தவுடன் ஸ்ரீராமருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுது. நம்முடைய பெயர் எழுதி போடும் கற்களை மிதக்கும் பொழுது நம்முடைய கரங்களால் நேரடியா இந்த கல்லை போட்டோம்னா வேலை இன்னும் சுலபமாக முடியும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய கரங்களால பாறைகளை தூக்கி டைரக்டா கடல்ல போடுறாரு. ஆனால் அந்த பாறைகள் அனைத்தும் போட்ட உடனேயே கடலில் மூழ்கி போகுது. ஸ்ரீராமருக்கு இது ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. நம்முடைய பெயர் எழுதி போடும் கற்களை மிதக்கும் பொழுது நம்முடைய கரங்களால் நேரடியா பாறைகளை நம்ம தூக்கி போடுறோம். ஆனால் இந்த பாறைகள் ஏன் மூழ்கி போகுதுன்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ஸ்ரீராமருக்கு தெரியுது, தன்னை காட்டிலும் தன்னுடைய திருநாமத்திற்குத்தான் அதிகமான ஆற்றல் உண்டுன்னு. இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இருந்தாலும் ராமநாமத்தினுடைய மகிமையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை செய்யறாரு. இதை தாண்டி ஆஞ்சநேய பெருமானை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். அவருடைய உடலிற்கும் மனதிற்கும் அசுர பலம் கிடைப்பதற்கு காரணமே இந்த ராமநாம ஜபம் தாங்க. இதற்கடுத்தபடியாக உங்க எல்லாருக்குமே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி தெரியும். அதாவது மகாவிஷ்ணுவினுடைய 1000 பெயர்களை கொண்ட கிரந்தம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா அதற்கு ஒரு தனி வீடியோ பதிவு தாங்க நம்ம போடணும். ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 1000 திருநாமங்களை எல்லாராலும் தினமும் படிப்பது கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால தாங்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமான்
சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க, எல்லாராலையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்ய முடியாது, சோ இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கான்னு கேட்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, ஸ்ரீ ராமருடைய திருநாமம் வரக்கூடிய அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை தினமும் 3 முறை சொன்னாலே போதும், முழுமையாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணனே. இன்னும் ராமநாமத்திற்கு ஏகப்பட்ட மகிமைகள் இருக்குங்க. இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம், தினமும் ஒரே ஒரு முறை இந்த ராமநாமத்தை எழுதினாலே அவ்வளவு பலன்கள் கிடைக்குமான்னு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால தாங்க கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுக்கிறோம். சரி வாங்க இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ராமநாமத்தை எழுதுவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் எழுதணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் ஸ்ரீ ராமநாமத்தை நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, நாள் முழுவதும் நீங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் எழுதலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. பேப்பர்லலாம் எழுத வேண்டாம். ஏன்னா தினமுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். குறைந்தபட்சமாக 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்காவது இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகும் இந்த மெத்தடை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நோட் புக் பார்த்தீங்கன்னா ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்ல நீங்க டைரி வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட நீங்க எழுதலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த நோட் புக்ல வேற எதையுமே எழுதக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ராமநாமத்தை மட்டும் தான் நம்ம எழுதணும். இன்கேஸ் நீங்க சடனா ஊருக்கு போறீங்க அல்லது ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டீங்க, நோட் புக்கை நீங்க மறந்துட்டு போயிட்டா கூட டெம்பரவரியா ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க. பேப்பர்ல நீங்க எழுதிட்டு ஊருக்கு வந்ததற்கு பிறகு அதை அந்த நோட் புக்குள்ள நீங்க வச்சிருங்க. சோ எந்த காரணத்திற்காகவும் இந்த ராமநாமம் எழுதுவதை நீங்க நிறுத்திடாதீங்க. தினமும் ஒரு முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். அடுத்ததாக எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க எழுத வேண்டாம். மனதார ஸ்ரீ ராமரை நினைச்சிட்டே தினமும் ஒரு முறை இந்த நாமத்தை நம்ம எழுதினால் போதும். சரி வாங்க இந்த ராமநாமத்தை எப்படி எழுதணும்ன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 1176 ஸ்ரீராம ஜெயம். அவ்வளவுதாங்க. தினமும் ஒரே ஒரு முறை இதை நீங்க எழுதினாலே போதும். தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய லாங்குவேஜ் என்னமோ அதுல நீங்க எழுதலாம். இங்கிலீஷ்ல நீங்க எழுதலாம் அல்லது எந்த மொழியில எழுதுனா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பக்கத்துல எல்லாம் எழுத வேண்டாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஒரே நோட் புக்ல தொடர்ச்சியா நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. நீங்க வெளியே எங்கேயாவது போகும்பொழுது கூட இந்த நோட் புக்கை நீங்க மறக்காம எடுத்துட்டு போங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பலன்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரியும். மேலும் ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் புக்ல நீங்க எழுதுங்க. பழைய நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.